ஒரு வாட்டி கேமரா பாரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த beautgenix. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் டுட்டோரியல். ஸோ லாஸ்ட் வீக் ஐப்ரோ ஃபில் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீக் அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ ஒரே வீடியோவாக ஐப்ரோ அண்ட் ஐஷேடோ போட்டால் மேபி ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ ஐப்ரோ தனியாக அண்ட் ஐஷேடோ தனியாக 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஐப்ரோவில் வந்து ஐலிட்டில் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு மேபி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஐ ஷேடோஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்காது. அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லை கன்சீலர் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் மேலே இப்போ நம்ம ஐ ஷேடோ போட முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து அந்த ஃபவுண்டேஷன் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபவுண்டேஷன் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் ஸ்லோவாக வந்து க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் வச்சதுனால உங்களுக்கு அப்படி வேகமாக போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 2 கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப சட்டிலான ஒரு ஆரஞ்சு லுக் வந்து கண்ணோட ஷேப் அழகாக எடுத்து காமிக்கும். அதே மாதிரி நான் இன்னொரு கண்ணையும் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஃபில்டர் கலர் மாற்றி வச்சுருக்கேன். பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐ ஷேடோவோட ஒர்க் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக ஃபில்டரோட கலர் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கிளிட்டரி ஷேட் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐலிட்டில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பொறுமையாக இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் பிளெண்ட் பண்ணுறேன். இன்னர் ஐ கார்னருக்கும் அவுட்டர் ஐ கார்னருக்கும் ரொம்ப ஸ்லோவாக பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீஸ் லைனுக்கும் ஐ ஷேடோ அப்ளை பண்ணலை, அது 2த்துக்கும் நடுவில் சமமாக வச்சு பிளெண்ட் பண்ணணும். அதாவது 2த்துக்கும் நடுவில் ஒரு கோடு தனித்தனியாக தெரியாமல் 2 ஒரே மாதிரி அப்ளை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். அதுக்காக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபினிஷிங்காக நான் வந்து ஐ ஷேடோவை கையில் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே ப்ரொசீஜரை வந்து நான் இன்னொரு ஐக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஐ ஷேடோ பேர் வந்து சிங்கிள் கலர் ஐ ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சட்டிலாக நம்ம ஒரு கெஸ்ட் லுக் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அண்ட் இப்போது வந்து ஐலைனர் போட வேண்டிய நேரம். ஸோ ஐலைனருக்கு ஒரு ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு விங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த ட்ரா பண்ண ஐலைனருக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஐயும் நான் விங் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐலைனர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஐலைனரோட ஜெல்லை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஃபினிஷிங் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் வந்து காஜலும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ காஜல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸை சும்மா விட முடியுமா? ஸோ ஐலாஷ்க்கு வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஐலாஷ் கேர்ள் வச்சு அதை நல்லா கேர்ள் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நான் அதுதான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஐலாஷ் கலராக இருக்கும். பிகாஸ் நான் அதை உடச்சிட்டேன் இப்போ. ஸோ நல்லா கேர்ள் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு சிங்கிள் கலர் நம்ம க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ணதும் தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகிருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண லுக் பார்த்தீங்கன்னா ஸோ இது சிங்கிள் ஐ மேக்கப்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்காக என்ன கற்றுக்கிட்டேனோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் எவ்ரிடே இல்லைன்னா ஏதாவது பர்த்டே பார்ட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எலகண்ட் லுக் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்னு ஃபீல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்